தர்ம பிரபுக்கள் வாழும் ஒரு மிக சிறந்த மாநிலம் தான் நம்முடைய தமிழ்நாடு. ஏன்னா இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிடர்கள் அடித்திருக்கக்கூடிய கொள்ளையை நம்ம பார்க்கும்போது அவங்க கொள்ளை அடிச்சாங்களா இல்லை நம்ம வாரி வழங்குறோமான்றது புரியாம இருக்குது. ஏன்னா நேற்று வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, KN நேரு அவர்கள் ஊழல் செஞ்சிருக்காரு. வேலைக்காக வேலை வாங்கி கொடுக்கறதா சொல்லி பணம் வாங்கியிருக்காரு. அதற்கான அனைத்து சாட்சியங்களும் எவிடன்ஸுகளும் கொடுத்து வழக்கு பதிய சொன்னாலும் பதிய மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய தமிழக அரசு. நேற்று அதை நீதிமன்றம் கண்டித்து நீங்கள் வழக்கு பதிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் நம்முடைய மக்கள், அதாவது நம்ம எதன் அடிப்படையில் இவங்களெலாம் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறோம், அவர்கள் இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்கோம்னா நம்ம தர்ம பிரபுக்கள் தானே. அப்போ வலது கை கொடுத்தா இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எத்தனை கைக்கு தெரிஞ்சாலையும் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம், நீங்கள் கொள்ளை அடிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா நம்ம தர்ம பிரபுக்களா இல்லை அறியாமையில் வாழும் வெள்ளந்தி மக்களா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த 1000க்கும் 500க்கும் ஆசைப்பட்டு ஒரு குடும்பமும் பல 1000 கோடி கொள்ளையடிச்சு அப்படி என்னதான் பண்ணுவாங்க அந்த பணத்தைன்னு நமக்கு தெரியல. எவ்வளவு இருந்தாலும் தன்னுடைய தேவைன்னு ஒன்று இருக்குது, அதை மீறி அந்த பணம் என்ன கொடுக்கும் அவங்களுக்கு, அதில் என்ன அவங்க ஒரு அனுபவத்தை எடுக்கிறாங்கன்றது நமக்கு புரியாத புதிராகவே இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் மக்கள் நமக்கான நன்மைகள், நமக்கான பலன்கள் கிடைக்கும். இது அனைவருக்குமான பலன் கிடைக்கக்கூடிய பணம். ஒரு பக்கம் ஏழைகள் ஏழையாகவே இருக்கும், இந்த மாதிரியான ஊழல்வாதிகள் ஊழல் பெருக்கெடுத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வளர்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இல்லாதவங்க ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சும் வாழ முடியாத சூழ்நிலை இருக்குது. மக்கள் விழிப்போடு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஊழல் பேர் வழிகிட்ட இருந்து தப்பிச்சு அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்ற சூழ்நிலை உருவாகும். மக்களே, 26ல் விழிப்போடு இருக்க வேண்டியது நம்முடைய அத்தியாவசியம்.